விலங்குகளுக்கெல்லாம் ஆழ்மனம் இருக்குங்கிறது ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. என்ன ஆராய்ச்சின்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த தேனீக்களுக்கெல்லாம் ராணி தேனின்னு ஒன்று இருக்கும். இந்த ராணி தேனி வந்து அது இருக்கும் பொழுது அதோடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார எல்லாமே சின்சியராக ஒழுங்காக ஒரு டிசிப்ளின்டாக ஆர்கனைஸ்டாக எல்லா தேனீகளும் வேலை செய்யும். இதே மாதிரி எறும்புகளுக்கு ராணி எறும்புன்னு ஒன்று இருக்குது. அந்த ராணி எறும்பு அங்கே இருக்கும் பொழுது இந்த எறும்புகள்லாம் பார்த்தீங்கன்னா, எறும்புகள் பார்த்து வேலை செய்ய நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அது அந்த வரிசையெல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் மாதிரி இப்படிலாம் போகாது, ஜிக்ஸாக ஸ்ட்ரெயிட் லைனில் போகும். அதேமாதிரி ரொம்ப ஆர்டர்லி டிசிப்ளினாக அந்த ஒர்க்கெல்லாம் சின்சியராக கரெக்டாக பண்ணும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இந்த எறும்பை என்ன பண்ணாங்க, ராணி எறும்பை செலக்ட் பண்ணி அது கொண்டு போய் ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி வச்சிட்டாங்க. இந்த 5 கிலோமீட்டர் தள்ளி வச்சதுக்கு அப்புறமும் இந்த எறும்புகள் வந்து ஆர்கனைஸ்டாக டிசிப்ளினாக எல்லாம் அந்த ஒழுங்குமுறை பின்பற்றி சரியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணாங்கன்னா, அந்த ராணி எறும்பை கொண்டுட்டாங்க. கொன்ன உடனே இந்த அத்தனை எறும்புகளும் டிஸ்பர்ஸ் ஆகி கலந்துட்டு போயிடுச்சு. இப்போ வந்து இந்த ராணி எறும்பு 5 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து இந்த மற்ற எறும்புகளை கட்டுப்படுத்தியிருக்கு. அந்த ஆழ்மனதோட சக்தி பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆற்றல் இருக்கு இந்த ஆழ்மனது.